ஏப்ரல் 11 இன்றைக்கு இஸ்லாமாபாத்தில் நடக்க போற பேச்சுவார்த்தை உலகம் முழுவதுமே உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மணித்தியாலங்கள் என்ன நடக்க போகுது. ஏற்கனவே பலதரப்பட்ட முரண்பாடுகள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முதல்லே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு பக்கமும் மாறி மாறி தங்களுடைய கருத்துக்களை பேச்சுவார்த்தைக்கு முதல்லையே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. பேசப்பட்ட விஷயங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படல. இதனால ஈரான் தன்னுடைய பேச்சுவார்த்தையிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி இறுதி தருணத்துல இதெல்லாம் நடக்கலான்ற மாதிரி அல்ல, பலதரப்பட்ட விடயங்கள் ஈரான் பக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல நடக்குது. ரெண்டு நாட்டு பிரதிநிதிகளும் நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கான உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்லாமாபாத்ல 2 நாள் விடுமுறை, நேற்று வெள்ளிக்கிழமை இன்றைக்கு சனிக்கிழமை 2 நாளுமே பொது விடுமுறை அறிவித்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை 2 நாடுகளுக்கு இடையில நடக்க போகுது. இதுல ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு சொன்னா, 2 நாடுகளுடைய பிரதிநிதிகளும் நேருக்கு நேர் சந்திக்க மாட்டாங்க. அதாவது ஒரே இடத்துல நடக்க போற பேச்சுவார்த்தை தான். வேறு வேறு அறைகள்ல இந்த பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஈரான் பிரதிநிதிகள் ஒரு அறையிலையும் அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் மற்ற அறையிலையும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கொள்வாங்க சொன்னா, இப்ப பாகிஸ்தான் இதுல நடுநிலை வைக்கிறாங்க, அதோட துருக்கி இருக்காங்க, சைனா வழிகாட்டல்கள் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான நாடுகள் இருக்கிறதால நேரடியா பாகிஸ்தானுடைய பிரதிநிதிகள் ஈரானுடைய பிரதிநிதிகள் என்ன சொல்றாங்கன்றதை கேட்டுக்கொண்டு அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இந்த மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகளுடைய பிரதிநிதிகள் தான் இவங்களோட பேசுவாங்க. இவங்க சொல்ற விஷயத்தை இங்க இருந்தும், அவங்க சொல்ற விஷயத்தை இங்க இருந்தும் சொல்ல போறாங்க. இந்த ஒரு வித்தியாசமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது அப்படின்னு தான் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வழியாக இருக்கு. இது ஒரு என்ன சொல்றது, இதை நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இதை நீங்க அங்க அந்தந்த நாடுகள் இருந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இல்ல இது வந்து ஒரு நேரடி பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் இருந்தாலும் இந்த மாதிரி இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்டினுடைய பிரதிநிதிகள் 2 பேரு நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எனவே இது 2 கிழமை போர் நிறுத்தம் தான். இது முழுமையா இந்த போர் நிறுத்தம் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த முடிவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையா தான் இது இருக்கு அப்படின்றதான் இப்ப இருக்கிற இந்த பேச்சுவார்த்தையினுடைய சிறப்பே. பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்லியிருக்காரு, இந்த பேச்சுவார்த்தையை நடுநிலை வகித்து இதை நடத்துவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்துக்கும் ஒரு பெருமையான விஷயம். இந்த ஒரு போரை நிறுத்துறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை அதுவும் பாகிஸ்தானில் நடக்குது அப்படின்றது. ஈரான் ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு கடுமையான தங்களுடைய நிபந்தனைகள்ல அப்படியே உறுதியா இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முதல்ல தாங்கள் வைத்த கோரிக்கைகள்ல மிக முக்கியமான 2 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும். அப்பதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வோம்னு சொல்லிருக்காங்க. முதலாவது நிபந்தனை, லெபனான் போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். லெபனானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்துற போரை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லிருக்காங்க. 2வது, முடக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இது ஏன் இவங்க இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் இணக்கம் தெரிவித்தான் 2 கிழமைக்கான போர் நிறுத்தத்துக்கு ஒப்பந்தமானோம். ஆனால் போர் நிறுத்தத்துக்கு முதல்ல இதெல்லாம் செய்யறதுக்காக, அதாவது பேச்சுவார்த்தைக்கு முதல்ல இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி அமெரிக்காவில் சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படல. இதனால இது 2 கோரிக்கையும் நடைமுறைப்படுத்தினால் மாத்திரம்தான் நாங்க பேச்சுவார்த்தையில கலந்து கொள்வோம் சொல்றாங்க. இறுதி தருணத்துல இந்த மாதிரி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இது கோரிக்கைன்றதை விட ஏற்கனவே இது உடன்பாட்டுக்குள் வந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கிடையில 10 கோரிக்கைகளை ஈரான் வச்சிருக்காங்க. இந்த 10 கோரிக்கைகள்ல கிட்டத்தட்ட 90% கோரிக்கையை அமெரிக்கா வந்து நிராகரிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கும்போது எப்படி இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான நிலைக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் லெபனானுடைய போர் நிறுத்தம் அப்படின்றதை இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு சரிப்படுத்தப்படும். இது போர் நிறுத்தம் வரும், இஸ்ரேல் அந்த உடன்படிக்கைக்கு வருவாங்கன்னு சொல்லி பாகிஸ்தான் நடுநிலை வகிக்கின்ற பக்கமாக சொல்லப்பட்டாலும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதை முற்றுமுழுதாக மறுத்திருக்காங்க. லெபனான் மீதான தாக்குதல் நிறுத்தப்படாதுன்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. எப்படி இந்த மாதிரி பல முரண்பாடுகள் இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தை தொடரப்போகுது, வெற்றி அளிக்க போகுது என்ற கேள்வி இப்ப எழுந்திருக்கு. இதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல மிக கடுமையான காரசாரமான கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. பலருடைய விமர்சனம் என்னன்னு சொன்னா, பலருடைய கருத்துக்கள் என்னன்னு சொன்னா, இவரே தன்னுடைய பேச்சுவார்த்தையை முடிச்சு விடுவாரோ, அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளால தன்னுடைய விமர்சனத்தையும் தன்னுடைய அந்த நிபந்தனையையும் முன் வச்சிருக்காரு. அதாவது ஈரான் இப்பொழுது எதுவுமே இல்லை. ஈரான்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஹோர்முஸ் கால்வாய் மட்டும்தான். அதை வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது மிரட்டுகிறார்கள். அதுவும் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். எனவே இதை தவிர வேற எதுவுமே அவர்களிடம் இல்லை. இந்த பேச்சுவார்த்தை ஒன்று மட்டும்தான் அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்கு காரணம். எனவே அது இல்லாட்டினா அதுவும் கூட இருந்திருக்காருன்ற
கடுமையான வார்த்தைகளால தன்னுடைய பதிவை இட்டிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல அந்த பதிவு அவருடைய இடப்பட்டது. இது சர்வதேச ஊடகங்கள்ல பெரிய அளவாக பேசப்படுது. பேச்சுவார்த்தைக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கருத்தை அது அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டிருக்காரு அப்படின்றது. அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை நிறைவுக்குள்ள வராமல், ஒரு உடன்பாட்டுக்குள் வராமல் இருக்குமாக இருந்தால் உடனடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது அமெரிக்காவுடைய கப்பல்கள், விமான கப்பல்கள், அதாவது யுத்த கப்பல்கள், விமானங்கள் எல்லாம் அதிநவீன ஆயுதங்களை ஏற்றி கொண்டிருக்காங்க. இது எல்லாமே ஈரான் மீது பயன்படுத்தப்படும். அமெரிக்கா இப்பொழுது புதிய ஆரம்பத்தில் இருக்காங்க. எனவே இந்த விடயம் என்பது மிக முக்கியமான தருணமாக இருக்கும். இந்த உடன்பாடுகள் எல்லாம் எட்டப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரி போர் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றத அவர் சொல்லியிருக்கார். ஈரானிய பிரதிநிதிகள் தன்னோடு பேசிக் கொண்டிருப்பது வேறு, ஆனால் அவர்கள் வெளியில பேசுவது இன்னும் வேறு மாதிரி இருக்கு. எனவே இதனால ஒரு சில முரண்பாடுகள் இதுக்குள்ள இருக்கு. எனவே இந்த உடன்படிக்கைகளை இன்று வரை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்து இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாறி மாறி காரசாரமான பல விவாதங்கள் தங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைக்கு முதலே நடக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலும் இருக்குன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசியல், ஜுசி, கொட்டஹெனா, வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். உலகம் முழுவதும் இப்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு உச்சத்தை அடைய ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையிலே நமக்கு அது பெருசா தெரியல. ஆரம்பத்தில் இருந்தது ஒரு கலவரமானது. இப்போ அது ஒரு நிலைமைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது அயர்லாந்துல எரிபொருள் தட்டுப்பாடு பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்கள் வீதிக்கு இறங்கி எரிபொருளை அதுக்கு எதிராக, இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு எதிராக போராட்டங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான எரிபொருள் நிலையங்கள் முற்றுமுழுதாக அயர்லாந்தில் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதுல இன்னும் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் வெளியாகி இருக்கிறது. ஏசிஐ கண்காணிப்பு நிர்வாகம், இது ஐரோப்பாவில் விமான நிலையங்களை நிர்வகிக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னும் 3 கிழமைக்கு தான் யூரோப்பில் விமானங்களுக்கான எரிபொருள் இருக்கும். எனவே இந்த எரிபொருள் தட்டுப்பாடை நிவர்த்தி செய்யறதுக்கு விரைந்து செயற்பட வேண்டியது கட்டாயம் சொல்றாங்க. ஐரோப்பாவில் இருக்கிற 600க்கும் அதிகமான விமான நிலையங்களை இந்த அமைப்பு தான் நிர்வகிக்கிறாங்க. எனவே இவங்க இப்போ சொல்லியிருக்கிற இந்த கணிப்பானது ஒரு மிக முக்கியமான பாரதூரமான ஒரு விஷயமாக இருக்கும். வருகின்ற 3 கிழமைக்கு தான் இந்த எரிபொருள் இருக்கும், அதுவும் விமானங்களுக்கு பயன்படுத்துகிற எரிபொருள். இறுதியாக CNN தரவுகள் அடிப்படையில் ஹோமூஸ் கால்வாய் வழியாக எத்தனை கப்பல்கள் கடந்த 24 மணித்தியாலங்களில் பயணம் செய்திருக்கு அப்படின்ற அவங்களுடைய செய்மதி மூலமான தரவுகளை வெளியிட்டு. ஆனால் ஒரே ஒரு கப்பல் தான் இந்த வழியாக பயணம் செய்ததாக அவங்களுடைய செய்மதியில் பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. AIS அப்படின்ற அந்த சிக்னலை சில கப்பல்கள் அல்லது பல கப்பல்கள் ஓஃப் பண்ணிருக்கலாம். ஏன்னா நீண்ட நாட்கள் கடலில் இருந்தபடியா அந்த சிக்னல் அவங்க ஆன் பண்ண மறந்திருக்கலாம், அதை ஓஃப் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களாலேயும் கூட இதை நமக்கு கணிக்க முடியாமல் இருக்கு. ஆனால் கணிப்பில் எடுக்கப்பட்ட அந்த சிக்னல் மூலமாக பெறப்பட்ட தரவுகள்ல ஒரே ஒரு கப்பல் தான் கடந்த 24 மணித்தியாலத்துல ஹோமூஸ் கால்வாயை கடந்திருக்கிறது. இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஈரானுடைய பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஹோமூஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு கட்டண அறவலற முறைமையை கொண்டு வரப்போறாங்க தானே. இந்த முறைமையில ஈரானுடைய நாணயத்துல தான் கட்டணம் அறவிடப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஈரான் இருக்காங்க. எனவே இப்போ இன்றைக்கு நடக்க போற, இஸ்லாமாபாத்தில் நடக்க போற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது தொடர்பான மேலதிக தகவல்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இலங்கையில் நடந்த மிக பெரிய அளவான ஒரு வங்கி மோசடி, அண்மையில் உங்களுக்கு தெரியும், IB வங்கியில இடம்பெற்ற உள்ளக மோசடி காரணமாக மக்களுடைய வங்கியில் இருக்கிற பணத்துக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுமான்ற மாதிரி மக்கள் மத்தியில பரவலா கடந்த நாட்கள்ல பெரிய அளவான சந்தேகங்களும் பயமும் இருந்தது. மத்திய வங்கி மக்களுடைய வங்கி கணக்கில் இருக்கிற எந்த பணத்துக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மத்திய வங்கி இப்பொழுது நெருக்கமாக இந்த ஊழல் தொடர்பாக, இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக கண்காணித்து வருது. விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. இந்த பண மோசடியானது 13.2 பில்லியன் இலங்கை ரூபாக்கள் தெரியாமலேயே இந்த மாதிரி உள்ளக ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடந்து வருது. மக்களுடைய பணத்திற்கு, வங்கியில் இருக்க பணத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில 2026ஆம் ஆண்டு முதல் காலாண்டுல அதிகூடிய வரி வருமானம் கிடைத்திருக்கிறது. நிறைய பேருக்கு நம்ம யோசிக்கிறது, இவ்வளவு வரி கட்டப்படுதா, இவ்வளவு பேர் வரி கட்டுறாங்களா, இவ்வளவு வருமானம் இலங்கை அரசாங்கத்துக்கு வரியால வருதா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கும். இந்த தொகையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 606 பில்லியன் ரூபாய்கள் வருமான வரியாக இந்த காலாண்டுல கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கோடியில நாங்க சொன்னோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 60,600 கோடி இந்த காலாண்டுல வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட இந்த காலப்பகுதிக்குள்ள 17% உயர்வு, அதிக வரி கிடைக்கப்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு. பெரிய வரி வருமானம் இலங்கை கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டு முடியும் போது
எத்தனை கோடி எத்தனை பில்லியன் அப்படின்னு தெரியல. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 25% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 104 வாக்குகளால மேலதிக வாக்குகளால வெற்றி பெற்றிருக்கிறது. எதிராக 49 வாக்குகளும் ஆதரவாக 153 வாக்குகளும் பெறப்பட்டிருக்கிறது. எனவே இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற நிலக்கரி இந்த ஊழலுக்கு எதிராக இவர் அதாவது எரிசக்தி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மேலதிக வாக்குகளால வெற்றி பெற்றிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டுல இருந்து இந்த வருஷம் வரைக்குமாக இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொடர்பான விசாரணைகள் எவ்வளவு இறக்குமதி செய்யப்பட்டு என்னென்ன தொகைக்கு இறக்குமதி செய்யப்பட்டது, எந்தெந்த காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்டது, இதெல்லாம் சரியா வந்ததா என்பதை ஆராய்வதற்கான விசாரணை செய்வதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில எத்தனை பேர் சிக்க போறாங்கன்னு தெரியல, எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரியல, இதெல்லாம் வெளிவரப்போகுது. இந்த விடயம் தொடர்பாகவும் நேற்று பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பினுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.